அனைவருக்கும் வணக்கம். அனைத்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி. அதாவது அனைத்து மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓபிஎஸ்க்கு நிகராக புதுப்பிக்கப்படும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்காக டிவி சோமநாதன் தலைமையிலான குழு ஒரு திட்டத்தை பரிந்துரைச்சிருக்காங்க. அதை பற்றின முழு விவரமும் அது எப்போதிருந்து அறிமுகப்படுத்த போகிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற பிறகு தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் நிலையான பலனில்லை என்றும், ஓபிஎஸ் அதாவது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் நிலையான ஓய்வூதியத்தை பெறுகிறார்கள் என்றும் ஊழியர் சங்கங்கள் ஒப்பிட்டு கூறியுள்ளன. ஸோ இந்த குறையை போக்கி என்பிஎஸ்ஸின் கீழ் உள்ள மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வுக்கு பிறகு பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் கிடைப்பது போன்ற சலுகைகள் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று அரசாங்கம் உறுதியளித்திருந்தது. தேசிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் உள்ள ஊழியர்களுக்கு ஓய்வுக்கு பிறகு அவர்கள் கடைசியாக பெற்ற மாத சம்பளத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் முயற்சித்து வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ தேசிய ஓய்வூதிய முறையின் கீழ் பணி ஓய்வுக்கு பின் போதிய ஓய்வூதியம் கிடைக்குமா கிடைக்காதா என்ற கவலை அரசு ஊழியர்களிடம் உள்ளது. ஸோ இந்த கவலையை போக்க அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. இருப்பினும் 2004 பிறகு பணியமர்த்தப்பட்ட பணியாளர்கள் தற்போதைய திட்டத்தில் நல்ல வருமானத்தை பெறுகிறார்கள். ஆனால் அதற்கு ஊழியர் டெபாசிட் செய்த பணத்தை 25 முதல் 30 வருடங்களுக்கு எடுக்காமல் வைத்திருப்பது அவசியமாகும். தேசிய ஓய்வூதிய அமைப்பின் கீழ் பலன்களை அதிகரிக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதித்துறை செயலாளர் டிவி சோமநாதன் தலைமையில் குழு ஒன்றை அமைத்தார். ஸோ நிதித்துறை செயலாளர் டிவி சோமநாதன் தலைமையில் உருவான குழு பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு திரும்ப வேண்டிய அவசியமில்லை என அரசுக்கு பரிந்துரை செய்தது. எனினும் தேசிய ஓய்வூதிய முறையில் சில மாற்றங்களை செய்த அரசு தற்போது முடிவெடுத்திருக்கு. பழைய ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வுக்கு பிறகு ஊழியர் கடைசியாக பெற்ற ஊதியத்தில் பாதி ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியமாக வழங்கப்படும். சம்பள கமிஷன் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த ஓய்வூதியமும் அவ்வப்போது, அதாவது 6 மாதங்களுக்கு ஒரு முறை அதிகரித்து வருகிறது. ஆனால் தேசிய ஓய்வூதிய அமைப்பில் கீழுள்ள அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் 10% டெபாசிட் செய்கிறார்கள். அந்த நிதியில் அரசாங்கம் 14% பங்களிக்கிறது. ஸோ பணி ஓய்வுக்கு பிறகு டெபாசிட் செய்யப்படும் தொகையின் அடிப்படையில் தான் இந்த ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். ஸோ சோமநாதன் குழு உலக நாடுகளில் ஓய்வூதிய திட்டங்கள் பற்றியும் நேர்த்தியான ஓய்வூதிய திட்டமாக கருதப்படும் ஆந்திர பிரதேச அரசின் ஓய்வூதிய திட்டம் குறித்தும் ஆய்வு செய்துள்ளது. ஸோ ஓய்வூதியத்தில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அரசு உத்தரவாதம் அளித்தால் அதனால் ஏற்படும் விளைவுகள் பற்றியும் இந்த குழு ஆய்வு செய்கிறது. ஸோ மத்திய அரசு 40 முதல் 45% ஓய்வூதியத்தை உத்தரவாதமாக கொடுப்பது சாத்தியம் என்று ஆய்வறிக்கை தெளிவுபடுத்தியிருக்கு. ஆனால் தற்போது 50% உத்தரவாதம் தருவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. அரசின் ஓய்வூதிய திட்டத்தில் மத்திய அரசிடம் இந்த ஓய்வூதிய நிதி இல்லை என்று குழு உறுப்பினர்கள் சிலர் கூறுகின்றனர். அரசாங்கம் புதிய அமைப்பில் இதற்கான ஒரு நிதியை உருவாக்கும். நிறுவனங்கள் தங்கள் ஊழியர்களுக்கு ஓய்வூதிய பலன்களாக நிதியை உருவாக்குவது போல் ஒவ்வொரு ஆண்டும் அரசின் இந்த நிதியில் பணம் டெபாசிட் செய்யப்படும். இதற்கான திட்டங்கள் தற்போது வகுத்துட்டு வராங்க. ஸோ அதாவது ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அரசு இந்த நிதிக்கான அந்த பணத்தை டெபாசிட் செய்து அது ஊழியர்களுக்கான பணம் அப்படிங்கிறத ஒதுக்கி வைப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற பிறகு இந்த புதிய உத்தரவாத ஓய்வூதிய திட்டம் வருகிற 2024 பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கத்துடன் அறிவிக்க வாய்ப்பு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த திட்டத்திற்கான அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளும் உடனுக்குடன் இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.